தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம நேத்திக்கு மே 16 சூரிய நடித்து பிரசாந்த் பாண்டியராஜின் மாமன் படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக வந்துட்டு சசிகுமார் நடிப்பில் வரக்கூடிய ஒரு சில படங்களாகட்டும் இல்லை இன்னும் ஒரு சில நடிகர் படங்கள் வந்துட்டு சீரியல் அளவுக்கு ரொம்ப ஜவ்வாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிக்கிற ஃபேமிலி பேஸ்டான படங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படம் இருக்கா, இல்லை எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபீல் ஆகுது, என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். அக்கா தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அக்காவுக்கு 10 வருஷம் கழிச்சு வந்து குழந்தை பிறக்க போகுது. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தம்பி என்ன மாதிரி வந்து சந்தோஷப்படுறாரு, இதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு பாசத்தை பொழிறாரு, அந்த மாமனுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமும் பாசம் தொடர்ந்துட்டு இருக்குது. இதனால் இவங்களே எதிர்பாராதமா என்ன மாதிரியான சம்பவங்களும் வருது, இதன் பின்னாடி என்ன மாதிரி விளைவுகள் இவங்க சந்திக்கிறாங்கன்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. பொதுவாகவே நம்ம எத்தனை நாள் டைம் எடுத்து கற்பனை எழுதுகிற கதையை விட நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கியமான தருணங்களை ஒரு டெய்லி எழுதுகிற டைரியாகட்டும் இல்லை வந்துட்டு ஒரு புக்காக வந்துட்டு நம்ம ஒரு கதையை எழுதுகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அருமையாக இருக்கும் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது சூரிய வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி பிரசாந்த் பாண்டியராஜ் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி விலங்குன்னு விமலை வச்சு பக்காவான ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் வச்சு ஒரு சீரிஸ் பண்ணவர், அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு ஃபேமிலி பேஸ்டான ஒரு மூவியை வந்து எடுத்திருக்காரு. நீங்கள் எந்த ஜேர்னரில் வேணால் கதையை கொடுங்க, இல்லை நான் கூட கதையை வந்து எழுதுறேன், நான் பக்காவாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுடைய ஒர்க்கை வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாருங்க. இந்த படத்தில் ஹேஷம் அவருடைய அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அவருடைய பாடலாகட்டும் ஒவ்வொன்றும் கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு இனிமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. படத்தில் சூர்யா ஆகட்டும், ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஆகட்டும், இல்லை அம்மா கேரக்டர் பண்ணது, அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ராஜ்கரன் இப்படின்னு முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டாக நடித்து கொடுத்துருந்தாங்க. படத்தில் வந்துட்டு சீரியல் அளவுக்கு சென்டிமெண்ட் இருக்கா அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னவோ அவங்களோட கருத்தை வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. படத்தில் ஒரு சில இடங்கள், அதுவும் ரொம்ப முக்கியமாக கம்மியான சீன் மட்டும்தான் அப்படியே லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. உனக்கு பாசங்காட்ட அப்பா அம்மா படம் வந்து நல்ல ஒரு ஃபன்ஃபில்டாக எமோஷ்னல் கனெக்டோட வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. காமெடி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பையன் வந்துட்டு ரொம்ப அப்படியே சேட்டை பண்ணுறதாகட்டும், இதோட ஹைலைட்டாக வந்து திருமணம் ஆனதுக்கப்புறமும் பாசத்தை வந்து எந்த அளவுக்கு பொழியறாங்க, மாமன் எந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சூரிய ஒரு பக்கம், அந்த பையன் ஒரு பக்கம், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா கேரக்டர், பாட்டி கேரக்டர் இப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கரன் இவங்க எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சீனை ரொம்பவே ஃபன்ஃபில்டாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் எமோஷனல் சீன் அப்படின்னு சொல்லணும்னா முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சீன் ரொம்பவே வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் படத்தில் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னாலே வந்துட்டு அந்த ஒரு சீனி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக வந்து கொண்டு போயிருந்தாங்க. நீ பெரியவனானதுக்கு அப்புறம் அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். எடிட்டர் கணேஷ் அவருமே வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெருசாக இருக்காது, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூவியை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடிட்டர் வந்து அவருடைய ஒர்க் இருந்தது. அண்ட் விஷுவலி பக்காவான ஒரு மூவியை வந்து சினிமோட்டோகிராஃபர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாருங்க. இந்த படத்தில் காதல் காட்சி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அண்ட் சூரி 2 பேர்த்துக்கான ஒரு லவ் சீனை அழகாகவே வந்து ஒரு காதல் பாடலில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் படத்தில் சென்டிமெண்ட் சீன், காமெடி, ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ், முக்கியமாக ஸ்கூலில் நடக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி வந்து ரொம்பவே தாறுமாறாக வந்து சூரிய வந்து பண்ணியிருந்தார். சூரிய வழக்கமாக அவருடைய படம் கருடன் படமாகட்டும், விடுதலை படமாகட்டும், இந்த படங்கள்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் நமக்கும் இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மலை போல மாமே. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட போய் பார்க்குறீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேமிலியும் இல்லை ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வந்துட்டு எதாச்சியாக நீங்கள் போய் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு படத்தை நீங்கள் போய் பார்க்குறீங்க. படம் பார்த்தா அந்த ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஏன் நீங்களே கூட சேர்ந்துருவீங்க. சண்டை போட்ட அந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் மீண்டும் சேர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு கருத்துள்ள படமாக வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் எடுத்திருக்காரு. தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.